ஹலோ buddies, இப்போ நம்ம கேப்ரியல் ஒக்காராவோட போஸ்ட் கொலோனியல் போயமான ஓ வேர் ஐ டு சூஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் நிறைய இமேஜரி அண்ட் சிம்பலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தீம் ஆஃப் ஐடென்டிட்டி, கல்ச்சர் அண்ட் பிலாங்கிங் இருக்குது. இந்த போயம் மூலியமாக ஸ்பீக்கர் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, போஸ்ட் கொலோனியல் ஆஃப்ரிக்காவில் வெப் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கான். அதாவது ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டி அப்படின்னாலே அவனோட கல்ச்சரும் லாங்குவேஜும் தான். ஆனால் இப்போது போஸ்ட் கொலோனியல் ஆஃப்ரிக்காவில் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரா இல்லை மாடர்ன் கல்ச்சரா, ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜா இல்லை மாடர்ன் லாங்குவேஜா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த டென்ஷன் அண்ட் கன்ஃபியூஷனை பற்றி தான் இந்த போயமில் பேசியிருக்காரு ஒக்காரா. போயமை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்க பிப்ளிக்கல் அல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆடம், கெயின் அண்ட் பேபிள்னு 3 அல்யூஷன்ஸ் இருக்குது. முதல்ல ஆடமோட கர்ஸ், அதாவது காடை டிசோபே பண்ணதால் பூமியில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஆடமோட கர்ஸ். அடுத்ததாக ஆடமோட பையனான கெயின் அவனோட பிரதரை மர்டர் பண்ணிடுறான். அதனால கோவமான காட் அவனுக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு, நீ உன்னோட நாட்டிலேயே நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு. அடுத்ததாக பேபல். பேபல் அப்படிங்கிறது ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் உள்ள மக்கள் ஹெவனுக்கு போகிற மாதிரி ஹைட்டாக ஒரு டவர் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால கோவமான காட் பேபல் மக்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்னன்னா, ஒருத்தரை ஒரு லாங்குவேஜ் பேச வச்சிடுறாரு. ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரியாமல் எல்லாருமே பேபிள் சிட்டியை விட்டு போகிடுறாங்க. இந்த கர்ஸ்னால் பேபல் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு. அதனால அதை வேர்ல்ட் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸும் இந்த போயமில் இருக்குது. போஸ்ட் கொலோனியல் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி தான் ஒக்காரா பேசியிருக்காரு. ஏன்னா போஸ்ட் கொலோனியல் ஆஃப்ரிக்கா முழுசாக ஆஃப்ரிக்காவாகவும் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரியாகவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த சாய்ஸ் பற்றியும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிலங்கிற கன்ஃபியூஷனை பற்றியும் ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் ஓ வேர் ஐ டு சூஸ் அப்படின்னு டைட்டிலும் வச்சுருக்காரு. சரி, இப்போ இந்த போயமோட சம்மரியை பார்க்கலாம். ஆடம் இந்த பூமியில் கஷ்டப்பட்டு கல் உடைச்சிக்கிட்டு இருந்தார். அவரோட இந்த கஷ்டம் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்தா மாதிரி இன்னும் ஆஃப்ரிக்கன்ஸ் ஸ்லேவ்ஸாக கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒக்காரா ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அவர் டோட்டலாக ஆஃப்ரிக்கன் பீப்புள் எல்லாத்தையும் தான் டினோட் பண்ணுறாரு. இவரோட நிலமையை பார்க்கும்போது, அதாவது ஆஃப்ரிக்கன் பீப்புளோட நிலமையை பார்க்கும்போது இவருக்கு கெயின் மாதிரி ஃபீல் ஆகுதான். எப்படி கெயினால் தன்னோட லேண்ட்லேயே பீஸ் அண்ட் ரெஸ்ட் இல்லாமல் வேண்டரராக சுற்றிக்கிட்டு இருந்தானோ, அதே மாதிரி தங்களோட லேண்டான ஆஃப்ரிக்காவில் எதுவுமே புரியாமல் வேண்டரர் மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்களாம். அவங்களோட ஆஃப்ரிக்கா தான், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃப்ரிக்கா இது இல்லை. ஏதோ ஒரு புது உலகத்துக்கு, ஒரு புது இடத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு புது டைம் லைனுக்கே போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். இவருக்கு 31 வயசாகுது. ஆனால் எந்த லாங்குவேஜை இனி இவர் கண்டினியூ பண்ண போகிறாருன்னு கூட சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாராம். கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் மறந்துட்டு இங்கிலீஷ் பேச போகிறாரா, இல்லை கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் மதித்து ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜை பேச போகிறாரா? ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இவர் இதில் எதை சூஸ் பண்ணாலும் எல்லாரும் அதுதான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இங்கிலீஷை பேசுவீங்களா இல்லை தமிழை பேசுவீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால், நீங்கள் தமிழ்னு முடிவெடுத்தாலும் சிலர் இங்கிலீஷ்னு முடிவெடுப்பாங்க. அப்போனா எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேச மாட்டோம், அப்படி தானே? இதுதான் ஒக்காராவோட பிரச்சனையுமே. அவர் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணாலும் எல்லாரும் அதுதான் சூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி எல்லாருமே ஒரே லாங்குவேஜை பேசலை அப்படின்னா பேபலுக்கு நடந்தது தான் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பேபலில் நிறைய லாங்குவேஜஸ் வந்ததுனால தான் ஒரே மாதிரி பேசுகிறவங்க குரூப்பாக ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த நாட்டோட யூனிட்டி போச்சு. அப்புறம் பேபலை விட்டு மக்கள் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கண்ட்ரியோட யூனிட்டி அப்படிங்கிறது லாங்குவேஜில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட லாங்குவேஜை சூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒக்காரா புலம்புறாரு. ஓ வேர் ஐ டு சூஸ்னு அவர் அடிக்கடி சொல்கிறது அவரோட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை தான் ஹைலைட் பண்ணுது. ஹர்மாட்டன் டேன்னு ஆஃப்ரிக்காவில் ஒரு சீசன் இருக்கா. அந்த சீசனில் தூசி அதிகமாக பறந்துக்கிட்டு இருக்குமா, அதனால த்ரோட்லாம் ட்ரை ஆகி பேச கஷ்டமாக இருக்குமா. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கான் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறது. இங்கிலீஷாக தமிழான்னு தெரியாமல் எதுலேயுமே பேச முடியாமல் அந்த ஹர்மட்டன் டேஸில் டஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் இருக்கிறாராம் ஸ்பீக்கர். நான் இங்கே இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன்.
இந்த கன்ஃப்யூஷனுக்கு இவர் செத்தா தான் முடிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா செத்தா கூட இந்த புழுக்கிட்ட இருந்து தப்பிச்சு எதுவுமே பேசாத அந்த கல்லா மாறிடணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம முடிக்கிறாரு. இந்த போயம்ல ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற தீம் இல்ல மேஜரா இருக்கிற தீம் அப்படின்னா அது கேஆஸ் அண்ட் கன்ஃபியூஷன் தான். எந்த லாங்குவேஜ்னு சூஸ் பண்ண முடியாம பேசாம இருக்கிற கல்லாவே இருந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இங்க ஸ்டோன் வந்து ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு சிம்பிளா இருக்கு. கொலோனியலிசமால எந்த அளவுக்கு ஆப்பிரிக்கா மாறி போயிடுச்சு, இந்த புது ஆப்பிரிக்கால எப்படி சர்வைவ் பண்றது அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ட்டையும் எக்ஸிஸ்டென்ஷியல் டிஸ்லொகேஷனை பற்றியும் தான் ஸ்பீக்கர் இதில் தெளிவுபடுத்தியிருக்காரு. பிப்ளிக்கல் கர்ஸ்க்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் ஒரு பேரலல் ஸ்டடி பண்ணலாம். இப்போது ஆடம்க்கு கொடுக்கப்பட்ட கர்ஸ் பூமியில் கஷ்டப்படணும், அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன்ஸும் பூமியில் ஸ்லேவ்ஸாக கஷ்டப்படுறாங்க. கெயின் மாதிரி தன்னோட கண்ட்ரிலேயே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நிம்மதி இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக ஆப்பிரிக்கன் சுற்றிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆஃப் பேபிள் மாதிரி லாங்குவேஜாலே டிவைட் ஆகி இருக்காங்க. இந்த பேரலல் ஸ்டடியில் நமக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. பிப்ளிக்கல் அல்யூஷன்ஸ்க்கும் போஸ்ட் கொலோனியல் ஆஃப்ரிக்காவுக்கும் நிறைய ரெக்கரிங் தீம்ஸ் இருக்குது. இதை நம்ம ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்வோம். அதாவது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற காமன் பேட்டர்ன். ஆடமோட பையன் கெயின், கெயினோட அடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே அவனோட சின்ன ரெப்ரசன்ட் பண்ணி டார்க் ஸ்கின்ல பிறப்பாங்க அப்படிங்கிறது கர்ஸ். ஸோ அது ஆஃப்ரிக்கன்ஸையும் லிங்க் பண்ணுது. அடுத்ததா பேபிளோட லாங்குவேஜ் ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பேட்டர்ன் ஆஃப் கெயாஸ், வயலன்ஸ், டிவிஷன், அதுக்கப்புறம் நீட் ஃபார் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ரெக்கர் ஆகுது. அதாவது ஒரு பிரச்சனை, அதனால ஏற்படுற கன்ஃபியூஷன்ஸ், அந்த கன்ஃபியூஷனால் ஏற்படுற டிவிஷன், இந்த டிவிஷன் நடக்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிற ஆசை. இது நாலுமே ஒரு சைக்கிள் மாதிரி ஆடம், கெயின், பேபிள் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் லைஃப்பில் நடக்குது. ஹிஸ்ட்ரியில் ஆடம், கெயின், பேபிள், ஆஃப்ரிக்கன்ஸ்னு எந்த டைம்லைனை எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஜென்ரேஷ்னல் ட்ராமா அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த போயமில் போஸ்ட் கொலோனியல் தீம்ஸான கல்ச்சுரல் அண்ட் லாங்குவேஜ் கான்ஃப்ளிக்ட், ஃப்ராக்மெண்டட் சொசைட்டி, ஏலியனேஷன், ஐடென்டிட்டி கிரைசிஸ், டீஃபெமிலியரைசேஷன், அதாவது ஃபெமிலியராக அவங்களுக்கு இருந்த ஆஃப்ரிக்காவே இப்போ அவங்களுக்கு அன்ஃபெமிலியர் ஆகிடுச்சு, இது மாதிரியான தீம்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.